டேய், என்னடா வேலை உனக்கு? எந்த வேலையா இருந்தா என்னம்மா? உனக்கு என்ன? மாசா மாசம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் செலவாகிற பணம் வந்து சேரணும், அவ்வளவுதானே? அந்த பணம் உனக்கு வந்து சேர்ந்துருமா, நீ கவலையப்படாத. டேய், ஏண்டா யாரோ மாதிரி பேசுற? இத்தனை நாளா நீங்க எல்லாரும் என்ன யாரோ மாதிரி தான் நம்ம பாத்தீங்க. அண்ணே, உனக்கு ரோஷம் வந்து வேலைக்கு போகணும்னு தானே இத்தனை நாளா உன்னை சீண்டிட்டு இருந்த. மற்றபடி உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைண்ணே. அடேங்கப்பா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறியா? வேலை கிடைக்காம இவர் வீட்டுல இருந்த வரைக்கும் இவரை ஒரு மனுஷனா கூட யாரும் மதிக்கல. இப்போ பணத்தை பார்த்ததும் பல்லு அடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? உமா, வார்த்தையை அளந்து பேசுங்க. நாங்க இதுக்கு உங்ககிட்ட வந்து நிக்க போறோம். நாங்க என்ன பணத்தை பார்த்ததே இல்லையா? ரொம்ப யோகிய மாதிரி பேசாதீங்க. மாமியார் வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு இந்த வீட்டோட மூத்த வாரிச எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறீங்க. எல்லாத்தையும் இவரு மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன். ஏன் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிற? குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ல, போய் ரெடியா போ. குஷி, வா போலாம். ஸ்கூலுக்கு போறோமாமா? ஆமா. ஃபீஸ் கட்ட போறோமா? ஆமாமா. அப்படினா வா போலாம். சரி வா, நாங்க ரெடி ஆயிட்டு வரோம். சரிப்பா. டேய் ராஜீவா, முதல் நாள் வேலைக்கு போறேன். போகும்போது மறக்காம கோயிலுக்கு போயிட்டு போடா. நான் போய் சக்கரை பொங்கல் ரெடி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நாங்க குழந்தைக்கு ஃபீஸ் கட்டிட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். அண்ணே, டிஃபன் ரெடியா தான் இருக்கு, சாப்பிட்டு போனேன். சாப்பாடா? எனக்கம்மா? ஐயோ, எனக்கெல்லாம் எதுக்குமா? உன் புருஷனுக்கு கொடு. தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறான், அவனுக்கு கொடு. நான்லாம் ஒரு ஆளா? அண்ணே, இன்னும் என் மேல உனக்கு கோவம் போல என்ன? அட நீ வேற, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லம்மா. இந்த உலகத்துல பணத்துக்கு தான் மதிப்பு, பாசத்துக்கு மரியாதை கிடையாதுங்கிற உண்மையை ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். அண்ணே, ஸ்கூலுக்கு தானே போற, பைக் எடுத்துட்டு போ. அட எனக்கு எதுக்குப்பா? நீ எம்டி ஹாஸ்பிட்டல்ல 1000 வேலை உனக்கு இருக்கும். நீ பைக் எடுத்துட்டு போ, நான் கால் டாக்ஸி பிடிச்சு போய்க்கிறேன். அப்போ என் பையன் விக்ரமுக்கு கையில ராக்கி கட்டினது இந்த பொண்ணு தானா? ஆமா சார், அருண் சாருக்கும் ராக்கி கட்ட போனா, ஆனா சார் தான் சார் கட்ட விடல. பாயமுள்ள விவரமா தான் இருந்திருக்கான். மனசுக்குள்ள அம்புட்டு ஆசையை வச்சிருந்தானா? அந்த பிள்ளைய பார்த்தா அவளும் நல்லவளா தான் இருக்கா. அப்புறம் ஏன் போய் சொன்னா? சார், விக்ரம் சார் வீடியோ கேம் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாரு. அதுல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அதுக்கு என்னமா சம்பந்தம்? கல்யாணம் ஆனவங்களுக்கு வேலையில டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பேச்சுலரா இருந்தா முழு ஈடுபாடோட இருப்பாங்கன்னு அவர் நம்பினாரு. உண்மைதானே? என் பையன் நினைச்சது சரிதானே? இன்டர்வியூக்கு வந்த பிரியாவுக்கு வேலை கிடைச்சது. ஆனா கல்யாணம் ஆனது தெரிஞ்சா வேலை கிடைக்காதுன்னு பொய் சொல்லியிருக்கா. அப்போ அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருந்திருக்கும்ல? ஆமா சார், ஆனா தாலி தெரியாத மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பா. சில நேரம் தாலியை கழட்டி பேக்ல எடுத்து வச்சுட்டு வந்துருவா. அப்படிங்கிறியா? சரி, நீ கிளம்பு. சரிங்க சார். அப்போ நம்ம பையன் மேல எந்த தப்பும் இல்லை. அந்த பொண்ணு தான் நம்ம பையன் மேல உயிரா இருந்திருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆவல நினைச்சு ஆசைப்பட்டிருக்கான், அப்படிதானே? அப்படிதாங்க. கவலையை விடு, பையன் ஆசையை நீங்க யாரு பிரதர்? ஏஜம்மா, நீங்களே சொல்லுங்க. இந்த ஆளுங்க யாருன்னே தெரியல, என்ன குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துட்டானுங்க. யாரான்னு கேட்டா எவனுமே பதில் சொல்ல மாட்டானுங்க. நீங்க தான் பார்க்க வெள்ளையும் சொல்லையுமா வாட்டா சாட்டமா இருக்கீங்க. நீங்களே இதுக்கு ஒரு நியாயம் கேளுங்க தலைவா. என்னடா ஐயா, சஞ்சய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இவன். அது ஒரு குத்தம்மாயா? நீ சஞ்சய் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனா? ஆமா ஐயா, நீங்க தான் நியாயஸ்தர். நீங்களாவது நியாயத்தை சொல்லுங்க ஐயா. நான் சரக்கை வாங்கிட்டு வந்து இவ்வளவு தோண்டு தான் சாப்பிட்டேன். சரக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கப்புன்னு இந்த பசங்க என்ன தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இதுக்கு நீங்க தான் நியாயம் கேட்கணும். நீங்க தான் நியாயம் கேட்கணும். நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லிட்டு வச்சுக்க, உனக்கு ஒரு ஃபுல்லே நான் தரேன்.
என்ன கேள்விக்கு பதில் சொன்னா ஃபுல்லா? கேள்வியை நீங்க கேட்குறீங்களா இல்லை நான் கேட்கவா? நீங்களே கேளுங்க. கேட்கறதா கேட்குறீங்க, கொஞ்சம் ஈஸியான கேள்வியா கேளுங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரன் சஞ்சய் இருக்கானே, அவனை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ ஒண்ணு விடாம உண்மையை மட்டும் சொல்லு. ஈஸியான கேள்வியா தான் கேட்குறீங்க. ஏன் கோவப்படுறீங்க? சொல்லிடுறேயா. சஞ்சய் தம்பி ஒரு வாயில்லா பூச்சி, படிக்காதவன். ஆனா அவன் பொண்டாட்டி நல்லா படிச்சவன், இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவான். ஆனா பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி அழகா இருப்பா, தங்கமான பொண்ணு. நம்ம பையன் ஒரு கார் ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறான். சஞ்சய் தம்பிக்கு சம்பளம் ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த பொண்ணு கொஞ்சம் வசதியாக வாழ்ந்த பொண்ணு. புருஷன் கொண்டு வர்ற சம்பளம் பத்தலைன்ட்டு அந்த பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிச்சிது. ஏதோ ஒரு முட்டா பையன் மாமன் கம்பெனி திறந்துருக்கான் போல இருக்கு. அந்த கம்பெனியில் என்னடானா கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு தான் வேலைன்னு சொல்லி ஏதோ நிர்ணயம் பண்ணியிருக்கானுங்க. அதை வச்சு இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, எப்படியாவது வேலைக்கு சேர்ந்துடணும்னு முடிவு பண்ணி கல்யாணம் ஆகலேன்னு பொய் சொல்லி அந்த இடத்துல இந்த பொண்ணு வேலைக்கு போய் சேர்ந்துருச்சு. நல்ல சம்பளம். ஆனால் வாட்ட சாட்டமாக வடநாட்டுக்கார மாதிரி ஒருத்தன் பைக்கில் அங்கே வருவான். 2 வீலரில் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் இது இந்த சஞ்சய் தம்பிக்கு பிடிக்கல. இதனால 2 பேருக்கு நடுவில் அடிக்கடி சண்டை வரும். அவங்க சரியாக கூட பேசிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு குடும்பம் நடத்த பணம் வேணும். அதுக்கு இந்த பொண்ணு வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் வேலைக்கு போகிற இடத்துல ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் ஒன்றா பழகி தானே தொலைக்கணும். ஆனால் இது சஞ்சய் தம்பிக்கு ஒத்துக்க முடியலை. ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? அங்கே வாட்ட சாட்டமா வடநாட்டுக்கார பையன் மாதிரி ஒரு முட்டா பையன் வருவான்னு சொன்ன பாருங்க. அவன் பாருங்க திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணை சம்பந்தம் பேச வந்துட்டான். அப்புறம் எப்படியோ குடும்பத்தில் பெரிய ரகலையாயி அந்த பொண்ணு விஷத்தை குடிச்சிருச்சு. அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டாங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் கேட்குறீங்க? எனக்கு சரக்கு வாங்கி கொடுப்பீங்கல்ல? அள்ளிட்டு போங்க. அள்ளிட்டு போங்களா? கடைசியில சரக்கு வாங்கி தரட்டு என்ன ஏமாத்திட்டீங்களே. பெரிய மனுஷன் புத்திய காமிச்சிட்டீங்களே. கலை ஐயா, இவன் வளர்னதை வச்சு பார்த்தாலும் நம்ம புள்ள மேல தப்பு இல்லையே. அந்த பொண்ணு நம்ம பையன் மேல ஆசைப்பட்டிருக்கா. கல்யாணம் ஆகாத பொண்ணு நினைச்சு நம்ம பையனும் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? பையன் ஆசைப்பட்டபடி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு சந்தோஷப்படுத்திடும். என்ன சொல்ற? நீங்க சொன்னா சரிதாங்க ஐயா. அருணே, நீ ஆசைப்பட்ட விஷயத்த உங்க அப்பன் சாதிச்சு காட்டுவானா? என்ன மயிலு, கிளம்பிட்டியா? ஆமாக்கா. வாங்க சம்பந்தி, வாங்க 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 மாமா, உட்காருங்க. என்னப்பா டியூட்டி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டு இருந்தேன் மாமா. புத்தி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா நடந்துப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்கான். மாப்பிள்ள, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். நீங்களும் வேணாம். வரும்போது சாப்பிட்டு வந்தோம். டே கபிலா, அப்பா வந்திருக்கேன்டா, வாடா. கபிலா, உன் அப்பாடா. பாத்தியாடா, குழந்தை உன்னை பார்த்தா கட்டி பிடிக்கணும், உன்னை பார்த்து மிரளுது. பரதேசி, நீ எல்லாம் ஒரு அப்ப. அம்மா, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? என்ன சத்யா, என்ன இருந்தாலும் தாலி கட்டின புருஷன் இல்லையா? கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கொடி. அம்மா, எனக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு அந்த ஆளுக்கு சொல்லு, மண்டையில ஏறுதான்னு பாப்போம். சத்யா, நான் திருந்துட்டேன். சத்யா, திருந்துட்டீங்களா? அப்படி எதுவும் நியூஸ் வந்த மாதிரி தெரியலையே. என்ன மயிலு, நீ பார்த்த? அக்கா சும்மா இருக்கா? இங்க பாருங்க மாமா, அக்காவை சம்மதிக்க வைக்கிறதுக்கு எல்லாரும் போராடி இருக்கோம். இனிமே நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. அக்கா சிடுசிடுன்னு ஏதாவது பேசினாலும் நீங்க அதை மனசுல வச்சுக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில், அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அவன் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் உங்கள் வீட்டில் தங்க எனக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல. அவள் என்ன வேணா நான் திட்டுட்டோம், பேசட்டும், அவளுக்கெல்லாம் உரிமை இருக்குது. நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையாக நினச்சிக்கிறேனே. ஆனால் ஒன்றும் மயில், இனிமேல் ஜென்மத்துக்கு எந்த தப்பும் பண்ண மாட்டேன், இது சத்தியம். இது பாருப்பா, குடும்பத்தோடு சேர்ந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காது. ராத்திரி பகலா உழைச்சி பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு நினைக்கணும்.
அதுதான் ஒரு புருஷனுக்கு அடையாளம். அப்பதான் அவங்களும் உன்னை மதிப்பாங்க. இந்த பையன் உன்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பான். புரியுதா? எல்லாத்துக்கும் மாடு மாதிரி தலையாட்டு. மச்சான், நானே கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்களேன். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. நோட்டு தூக்குற வேலையாக இருந்தால் கூட சேர்த்து. முதல்ல அக்கா மனசு கொணாமல் பார்த்துக்குங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை மச்சான், ஏதோ பொண்டாட்டி போல கூட இருக்கணும் ஆசைப்பட்டும் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். மாப்பிள்ளை வீட்டில் தண்டமாக உட்காந்து சாப்பிட்ருக்கான்னு வெளியில் 4 பேர் பேச மாட்டாங்க. அது எனக்கும் அசிங்கம், என் பொண்டாட்டிக்கும் அசிங்கம். அதான் ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆச்சே, நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு யாராவது ஒரு வேலை போட்டு கொடுக்க மாட்டாங்க? வீட்டில் முதல்ல ஒழுங்காக நடந்துக்குங்க, அப்புறம் வேலையை பற்றி பேசிக்கலாம். மச்சான், இனிமேல் நான் ஒழுங்காக இருப்பேன். சொல்லாதீங்க மாமா, செஞ்சு காட்டுங்க. நீங்கள் வேணா பாருங்க. நீங்கள் எல்லாரும் மூக்கு மேலே வரவழ வைக்க மாதிரி நடந்து காட்டுறேன். அப்பா எடுத்து சொல்லுங்கப்பா. அவளோட நல்ல பேர் எடுத்திருக்கேன். என்னால என்ன சரி, இருங்க பார்த்துக்கலாம். போயிட்டு வரேங்க. வரமா? சரிடா. சுஷ்மா. தங்கச்சி நல்லா இருக்கியாப்பா? உன் கல்யாணத்தப்ப நான் இல்லை, இருந்ததை நான் வந்திருப்பேன். ஏதாவது முயல் தீர்ப்பேன்ல. ரொம்ப முக்கியம். அக்கா, ஏன் நான் முயல் மாட்டேனா? கொஞ்சம் கோவமா இருக்காங்க. வரேன் சுஷ்மா. வரமா? மாமா சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. வரேன் மச்சான். என் வேலை அதை பார்த்துக்கலாம். ஏப்பா, இதை பார் பாண்டி, உன் மச்சான் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. உன்னால அவருக்கு நல்ல பேர் சம்பாதிச்சு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு கெட்ட பேர் வராம மாத்திரம் பார்த்துக்கோடா. ஏன்பா, நான் எங்கேயும் போகணும்னு சொன்னேன், கிளம்பல? ஏண்டா என்னை அனுப்புறதுலேயே குறியா இருக்க? ஐயா, அப்படி இல்லைப்பா, ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன், ஞாபகப்படுத்தின. அவ்வளோ கிளம்புறேன், விடு. அம்மா, உங்க கையில இவனை ஒப்படைச்சிட்டேன். நான் முதியோர் இல்லத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நான் கிளம்புறேம்மா. அப்பா, இந்த வயசுல நீங்க ஏன் வேலைக்கு போகணும்? வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அங்க பெருசா வேலையெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. என் வயசுல அங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. அவங்க கூட மாட ஒத்தாசியா ஒரு சேவை மாதிரி நினைச்சுக்கே. சம்பளம்லாம் பெருசா ஒன்றும் இல்லைம்மா. அங்கேயே தங்கிக்கலாம், அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். என்ன அவங்களோட சந்தோஷமா இருந்தா என் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அவ்வளோதான்மா. அதுக்காக அங்கேயே இருந்துடாதீங்கப்பா. அடிக்கடி வந்து உங்க பேரனையும் மருமகளையும் பார்த்துட்டு போங்க. எப்படிமா விட்டுருவேன்? கட்டாயம் வந்து பார்த்துட்டு போறேம்மா. அம்மா, நீ அன்பா பேசுற பாரு, அது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. சம்பந்தி அம்மா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமக அமைஞ்சிருக்கா. அம்மா, உன் அத்தையை நல்லா பார்த்துக்கோமா. டேய், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதாவது மறுபிறவி மாதிரி. புத்தியா பொழைச்சிக்கோ. இந்த வாய்ப்பையும் தவற விட்ட அதுக்கப்புறம் அவனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. என்னமோப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அப்ப நான் வரேன் சம்பந்தி. எப்பா, என் பேரை காப்பாத்து. ஒழுங்கா இருப்பான்பா. அத்தா, வந்தப்போ சாப்பிடுன்னு சொன்னீங்களே, சாப்பாடு ரெடியா இருக்கா? சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே மாப்பிள்ள. இப்ப பசிக்குது அத்தா. கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கை கழுவிட்டு வந்துடுறேன் தங்கச்சி. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டேன். எங்கள் அப்பா கொண்டு வந்து சேர்த்திட்டான். என்ன பண்ணுறது? ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வீட்டில் ஒரு திருடனுக்கு இடம் கொடுத்துருக்கான். பாவம், அவன் என்ன பாடுபட போகிறானோ. சரி, அடிக்கடி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க முடியாது. அடுத்த வாரமாக உனக்கு ஃபோன் பண்ணுறேன். பணத்துக்காக பெற்ற பயணியை தூக்கிட்டு போய் விற்க பார்த்தவன் இந்த பாண்டியன். சரி, அப்புறமா கால் பண்ணுறேன்.
ஆண்டி ஆண்டி யார் நீ? என்ன ஆண்டி இப்படி பாக்குறீங்க? நான் யாருன்னு தெரியலையா? தெரியலையேம்மா. ஜெயந்தி ஆண்டி, ஸ்னேகாவோட கிளாஸ்மேட். ஓ, நேத்து கூட போன்ல பேசினேனே, மறந்துட்டீங்களா? அது சரி. நீயாம்மா? ஆளே ரொம்ப மாறி போயிட்டியம்மா. வா உட்காரு. ஓகே ஆண்டி. உட்காரு. சரிங்க ஆண்டி. சாரி ஆண்டி. பரவாயில்லடா. வீட்டில் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஆண்டி. ஸ்னேகா இறந்துட்டான்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இங்க செட்லியே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஸ்னேகாவை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்றது, எல்லாம் விதி. சரி, நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என் ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் சிட்டிசன். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அங்க போய் செட்டில் ஆயிட்டேன் ஆண்டி. லீவுக்கு சென்னைக்கு வந்திருந்தேன். அப்பதான் நீங்க ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அதான் கிளம்பி வந்துட்டேன். என்ன விஷயம் ஆண்டி? சொல்றேம்மா, ஒரு நிமிஷம். வீட்ல இங்க வேற யாரும் இல்லையா ஆண்டி? வெளியில போயிருக்காங்கம்மா. ஜெயந்தி, நீ தான் ஸ்னேகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸ்கூல் டேஸ்ல நீ இல்லாம ஸ்னேகா எங்கேயும் வெளியில போனதில்ல. பார்க்கு, சினிமான்னு எல்லா இடத்துக்கும் ஒன்னா சுத்திட்டு இருப்பீங்க. ஆமா ஆண்டி, அதெல்லாம் ஒரு காலம். சரி, இத பாரு. ஏம்மா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்விம்மிங் காம்படிஷன் சர்டிஃபிகேட். அது ஸ்னேகா ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவ ஸ்விம்மிங் கிளாஸ்க்கே போனதில்லை. அவளுக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது. அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் யாரோடது? இதுல ஸ்னேகா பேர் எப்படி வந்துச்சு? இல்லைங்க ஆண்டி, இது ஸ்னேகாவோட சர்டிஃபிகேட் தான். இல்ல, நீ என்ன சொல்ற? அவ எப்படி ஸ்விம்மிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வர முடியும்? அவளுக்கு தான் ஸ்விம்மிங்கே தெரியாதே. ஸ்விம்மிங் கிளாஸ் போகக்கூடாதுன்னு நீங்க கண்டிஷன் போட்டிருந்தீங்களா? ஆமா. ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணா அவளுக்கு ஸ்கின் அலர்ஜி வருங்கிறதுனால அப்படி சொல்லி வச்சிருந்தேன். ஆனா ஸ்னேகாவுக்கு ஸ்விம்மிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. உங்களுக்கு தெரியாம ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்ந்துட்டா. எங்க எல்லாரையும் விட சீக்கிரமே ஸ்விம்மிங் கத்துக்கிட்டா. காம்படிஷன்ல நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கா. இது எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. உங்ககிட்ட எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் காம்படிஷன் போயிருவா. எல்லா காம்படிஷன்லயும் அவ தான் ஃபர்ஸ்டா வருவா. காம்படிஷன்ல நிறைய கப் வாங்கியிருக்கா. அதெல்லாம் நீங்க பாத்துடக்கூடாதுன்னு வாங்கின பிரைஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருவா. இன்னும் கூட அவளோட கப்பெல்லாம் எங்க வீட்டில தான் இருக்கா ஆண்டி. ஒரு தடவை ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடந்துச்சு. பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தானா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பா. ஆனா உங்களுக்கு தெரியாம அவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு அதுல அவ கலந்துக்கலாம் ஆண்டி. ஒருவேளை கலந்திருந்தாள்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பா. நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்னு போயிருந்திருப்பா. பெரிய நீச்சல் வீராங்கனையா வந்திருக்க வேண்டியது. உங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு தான் அதெல்லாம் மறுத்துட்டா ஆண்டி. ஆமா, எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க ஆண்டி? ஸ்னேகா எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியுமா? ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. சம்பரம்பாக்கம் ஏரியில விழுந்து தண்ணியில மூழ்கி இறந்துட்டா. தண்ணியில மூழ்கி இறந்துட்டாளா? சான்ஸே இல்ல ஆண்டி. ஸ்னேகா சூப்பரா நீச்சல் அடிப்பா. அவளாவது தண்ணியில மூழ்கி சாவறதாவது? இல்ல, ஸ்கூல் டைம்ல நீச்சல் கத்துக்கிட்டது இன்னுமா ஞாபகம் இருக்கும்? ஆண்டி, நீச்சல் கத்துக்கிட்டவங்க எத்தனை வருஷம் கழிச்சு தண்ணியில இறங்கினாலும் நீச்சல் அடிப்பாங்க. நீச்சல் கத்துக்கிட்டா எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கவே மறக்காது.
நிஜமாவா? உனக்கு நல்லா தெரியுமா? ஆமா ஆண்டி, ஸ்னேகா தண்ணியில விழுந்து இறந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. நல்லா விசாரிங்க. அப்படியா சொல்ற? ஆமா. நீங்க ஸ்னேகாவோட டெட் பாடியை பாத்தீங்களா ஆண்டி? இல்ல, ரொம்ப நாள் தண்ணியிலேயே கடந்து டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவ ட்ரெஸ், அவ யூஸ் பண்ண சில திங்ஸை வச்சுதான் இறந்தது ஸ்னேகான்னு கன்ஃபார்ம் பண்ணோம். ஆண்டி, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. பாடியை பார்க்க முடியலன்னு சொல்றீங்க, வெறும் திங்ஸை வச்சு எப்படி ஸ்னேகான்னு முடிவு பண்ணீங்க? எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா விசாரிச்சு பாருங்க ஆண்டி. விசாரிக்கிறேன். சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். இந்தாங்க.